வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்தந்தை அவர்கள் சுக்குமமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை வழிநடத்தி தருவாராக. இந்த நல்வாய்ப்பினை நல்கிய கத்தார் மனவளக்கலை மன்றத்திற்கும் ஸ்கை ப்ரொஃபசர் பேராசிரியர் முத்து ஐயா அவர்களுக்கும், ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் நேதாஜி ஐயா அவர்களுக்கும், தவம் வழிநடத்திய கலா செந்தில்குமார் அம்மா அவர்களுக்கும், இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் பணிவான வணக்கங்களையும் மனமார்ந்த நன்றிகளையும், வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் கூறி சிந்தனை தலைப்புக்குள்ள போலாம். ஆன்மீக வாழ்வு எல்லாருக்கும் என்ன பேச போறாங்க அப்படின்றத ஒரு எண்ண ஓட்டம் போய்கிட்டு இருக்கும். ஆன்மீகம் அப்படிங்கிறது பொதுவா எல்லாருமே ஆன்மீகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இது ஆன்மீகம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆன்மா கூட்டல் இகம். இதை இன்னொரு வகையா பிரிக்கணும் அப்படின்னா, அதாவது ஆன்மா கூட்டல் மிகை. அதாவது நம்மளுடைய ஆன்மாவை மிகைப்படுத்தி உயர்த்துவது, நம்மளுடைய மேலும் மேலும் முன்னேற செய்வது அப்படின்னு அதுக்கு அந்த மிகைக்கு அந்த பொருள். ஆன்மா கூட்டல் இகம் அப்படின்னா, இகம் அப்படின்னா நம்ம எப்ப தீட்சை பெறுகிறோமோ அப்ப அந்த இடத்துல நம்மள மனசை குவிச்சு நம்ம ஒவ்வொரு சக்கரங்களாக நம்ம தவத்துல தொட்டு அந்த இடத்துல காந்தத்தை நம்ம குவிச்சு குவிச்சு நம்ம ஒருங்கிணைக்கிறோம் இல்லையா? அந்த இடத்துல எல்லாம் நாம நிக்கும் போது அந்த பரமே நிக்கிற மாதிரி, பரம் அப்படிங்கிறது சுத்தவெளி, அந்த அறிவே அந்த இடத்துல நிக்கும். அந்த அளவுக்கு நாம ஒடுங்கி போய் நிற்கும் போது நம்ம நான் இல்லை அப்படிங்கிறது அந்த இடத்துல வரும். அப்ப நான் இல்லை அப்படின்னா அப்ப அந்த அறிவு தான் இங்க இந்த உடல் எடுத்து உயிராக வந்து அடுத்த பிறவிக்கோ இல்ல இந்த பிறவியில இருந்து விடுதலை பெறுவதற்கோ இறைநிலை உணர்வதற்கும் நமக்கு இந்த ஒரு பிறவியை நல்வாய்ப்பாக இறையாற்றல் கொடுத்திருக்கு. மனம் கடந்த பெருநிலையை உணர்த்துறது தான் ஆன்மீகம். புலன்கள் பொருள் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து விடுவித்து மகரிஷி அதை வந்து அழகா அளவு முறைன்னு ஒரு கொடுத்திருப்பாங்க. அந்த நம்மள நாமே டிட்டாச் அட்டாச்மெண்ட் ஸ்டேட்ல உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு அப்படிங்கிற அதுதான் வாழ்வின் நோக்கமாகவும் நமக்கு இருக்கு. இறைநிலை உணர்றதுக்கு நம்மளை நாம உணரணும். நம்மளை எந்த அளவுக்கு பற்றற்று இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம நமக்குள்ள தேடணும். வேற ஒண்ணும் இல்லை. நம்ம வெளியே தான் பார்த்துட்டு இருக்கிறோம். புலன்கள் மூலமாக பொருட்கள் மூலமாக நம்ம வந்து என்ஜாய்மெண்ட் பண்றோம், என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அது வந்து இதுதான் சிற்றின்பம்னு சொல்லுவோம். ஆனா உண்மையான பேரின்ப நிலை எக்ஸ்டசி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இறை உணர்வு தான். இறை உணர்வு நம்ம வாழ்க்கை முறையை வந்து அறநெறிப்படி வாழ்ந்தா அதை வந்து இறை உணர்வுன்னு நம்ம சொல்லலாம். இறையுணர்வு கிடைச்சாலும் அறநெறிப்படி வாழ முடியும். அறநெறிப்படி வாழும் போது இறையுணர்வு கிடைக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து இன்டர்லிங்க்டு, இன்டர் கனெக்டட். ஸோ நம்ம ஆன்மா வந்து பல்வேறு பிறவிகளாக நம்ம இந்த மண்ணுல தோன்றி அடுத்தடுத்து துன்பங்களை அனுபவிச்சு இப்ப நமக்கு இந்த பிறவியில நமக்கு எல்லாருக்கும் யோகக்கலை கிடைச்சிருக்கு. அப்ப இந்த யோகக்கலை கிடைச்சிருக்கு அப்படின்னாலே நம்ம எவ்வளவு பெரிய புண்ணியவான் அப்படின்றது நாம தெரிஞ்சுக்கலாம். மகரிஷி வந்து ஆன்மீக வளர்ச்சி வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு பாடல்ல கொடுத்திருப்பாங்க. ஆன்மீக துறையினிலே முன்னேறும் அளவிற்கு அமைதியும் இன்பமும் உண்டாகும் மனிதனுக்கு மேன்மையென்று அரசியலில் பொருள் துறையில் மட்டும் மேலேறும் அளவிற்கு அமைதி கெடும் அல்லலே. ஆன்மீக துறையில நாம முன்னேற நமக்கு என்ன கிடைக்கும்னா அமைதியும் இன்பமும் நமக்கு கிடைக்கும். ஆனா மற்ற பொருள் விஷயத்துல நாம முன்னேறணும் அப்படின்னு நினைச்சா
அமைதி கெடும் அப்படின்னு, அதுல துன்பம் தான் நமக்கு மிஞ்சும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆன்மீக வாழ்வு மலர அப்படின்னு ஒரு பாடல்ல கொடுத்திருப்பாங்க. நான் என்ற ஒரு சக்தி அறிவென்ற நிலையில், இந்த லைன்லாம் ரொம்ப அழகா கொடுத்திருப்பாங்க மகரிஷி. நான் அப்படிங்கிற ஒரு பவர், அல்டிமேட், அதுதான் கான்சியஸ்னஸ், அறிவென்ற நிலையில இருக்கும்போது நலம் தீது சுகதுக்கம் உணர்கின்றதாம். இதெல்லாம் நம்மளால என்ன, அதாவது நன்மை என்ன, தீமை என்ன, சுகம் என்ன, துக்கம் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்குமா. ஊன் கொண்ட உருவமும் உள்ள சிறப்பும் உடைத்தாகி பலராம். இந்த உருவம்ல எல்லாமே நம்ம கொண்டு வரும்போது பலராக வாழ்கின்றோம் என்ற ஆன்மீக விளக்கத்தை மக்கள் அறிந்து எங்கும் அன்போடும் பண்போடும் அறவழியே நின்று தான் தனது என்கின்ற தருக்கற்று வாழ தனியுடைமை சமுதாயம் பொதுவாக வேண்டும். ஊன் கொண்ட உருவமும் உள்ள சிறப்பும் உடைத்தாகி பலராய் வாழ்கின்றோம் என்ற ஆன்மீக விளக்கத்தை, அதாவது இந்த நான் அப்படிங்கிறது ஒரு சக்தி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நான் மட்டும்தான் எல்லாராவும் இருக்கேன் அப்படிங்கிறது. நான் அப்படின்ற அந்த மனிதன் இல்லை, அந்த அறிவு தான் எல்லாமாவும் இருக்கு அப்படிங்கிறது, ஒன்றே பலவானது அப்படிங்கிறது தான் இங்க மகரிஷி சொல்றாங்க. ஆனா இந்த ஆன்மீக விளக்கத்தை மக்கள் எல்லா இடத்துலயும் புரிஞ்சுக்கிட்டு அன்போடும் பண்போடும் அறவழியே நிக்கணும். அறவழியே நின்னா இந்த தான் தனது அப்படிங்கிற தருக்கு, அந்த தன்முனைப்பு நீங்கி வாழ்வாங்க. அப்ப அந்த மாதிரி வாழும்போது தனியுடைமை, அதாவது நான் மட்டும் அப்படிங்கிற அந்த தன்முனைப்பு, இந்த இடத்துல அந்த ஈகோ அப்படிங்கிறது எப்படி மாறும் அப்படின்னா, பொது நலத்தோட வாழும் சமுதாயம் பொதுவாக வேண்டும். தனியுடைமை சமுதாயம் பொதுவாக வேண்டும். அதுதானே மகரிஷி உலக சமுதாய சேவா சங்கம்னு நமக்கு கொடுத்திருக்காங்க. எதுக்காக? தனி மனித அமைதிதான் உலக அமைதியாக மாறும். அது எப்படி மாறும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு பயிற்சி முறைகள் கொடுத்திருக்காங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப எதுக்காக நமக்கு இந்த ஆன்மீக வாழ்வு வேணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும் இல்லையா? அப்ப நம்ம எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையை வாழ்றோம்? ஏன் துன்பம் வருது? ஏன் நோய் வருது? ஏன் மனசுல பிரச்சனை, சிக்கல்கள், களங்கங்கள், இப்படி தவிக்கிறோம், பாடாப்படுறோம்? ஏன் அப்படின்னா நம்மளுடைய மன அலைச்சூழல் விரைவு 13க்கு மேல போய்கிட்டு இருக்கு. அதனால உணர்ச்சி வயப்பட்ட நிலையில இருக்கிறோம். அதனாலதான் மகரிஷி தவம் செஞ்சா நமக்குள்ள டிராவல் பண்ணுவோம். நமக்குள்ள டிராவல் பண்ண பண்ண மன அலைச்சூழல் விரைவு குறையும். அப்ப அந்த ஒரு விழிப்புணர்வு ஆகினையிலேயே அந்த விழிப்புணர்வு கிடைக்கும். தவம் உட்கார்ந்து செய்யணும். பயிற்சி செஞ்சா மட்டும்தான் பலனை முழுமையாக அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப டெய்லி நமக்காக காலையில ஒரு 20 நிமிஷமோ, அரை மணி நேரமோ, உடற்பயிற்சிக்காக 1 மணி நேரமோ, காயக்கல்ப பயிற்சிக்காக ஒரு 5 நிமிஷம், டோட்டலா நமக்காக ஒரு 2 மணி நேரம் ஒதுக்கிட்டோம் அப்படின்னா நாள் முழுக்க நமக்கு பீஸ்ஃபுல்லா நம்மளால அந்த நாளை கடக்க முடியும். எப்படி கடக்க முடியும்? மகிழ்ச்சியாக கடக்க முடியும், அமைதியாக கடக்க முடியும், நிதானத்தோடு கடக்க முடியும். அந்த எமோஷனல் ஸ்டேட் அப்படிங்கிறது வராது. இப்ப இது பயிற்சி செய்யறவங்க எல்லாராலுமே அனுபவிக்க முடியும். இப்போ ஒரு நாள் பயிற்சி பண்ணலை அப்படின்னா நமக்கே அந்த ஃப்ரீக்வன்சி மாறுறது எல்லாருமே ஃபீல் பண்ண முடியுமா? முடியாதா? நம்ம நேற்று இருந்த போது நல்லா இருந்தோமே, இன்னைக்கு பயிற்சி செய்யல, நமக்கு உடனே அந்த சூழ்நிலைக்கு உந்தப்படுறோமே அப்படின்னு நம்மளால ஃபீல் பண்ண முடியும். இந்த ஃப்ரீக்வன்சி எப்ப சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தா, நமக்கு வரக்கூடிய சூழ்நிலை ஒரு காரணமாக இருந்தாலும், நாம நம்ம மனசுக்குள்ள அந்த
வேவ் லென்த்ல இல்லை அப்படிங்கிறது நமக்கு புரியும். இந்த இப்ப எல்லாருமே சொல்றாங்க, இந்த பிரபஞ்ச விதி, யூனிவர்சல் மேக்னட்டிசம், லா ஆஃப் அட்ராக்ஷன் எல்லாமே இப்ப யூடியூப்ல நிறைய பார்க்குறோம். நம்ம ஆன்மீக வாழ்வுல அமைதி கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு நம்ம கேட்டதை கடவுள் இறை சக்தி நமக்கு கொடுக்கும். அதுக்கு நாம ஒத்திசைவாக வாழணும். எப்படி வாழணும்? இந்த உடம்ப மதிக்கணும், இந்த உயிரை மதிக்கணும், இந்த மனசை மதிக்கணும். இதற்கு நாம நன்றி சொல்லணும். இன்னொன்னு அறநெறிப்படி அப்படின்னும் போதே ஒழுக்கம், கடமை, ஈகை அப்படிங்கிற அந்த 3 கான்செப்ட் வந்துடும். எண்ணம், சொல், செயலால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உணர்ச்சிக்கோ துன்பம் தராத செயல், நன்மை தரத்தக்க செயல் அத்தனையுமே புண்ணியம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப துன்பம் தரக்கூடியதெல்லாம் பாவச் செயல்னு மகரிஷி சொல்றாங்க. அப்ப நாம நமக்கு எப்படி வாழ்றோம்? இந்த உடம்பு நல்லா இருக்கணும், மனசு நல்லா இருக்கணும், உயிர் நல்லா இருக்கணும்னா நம்ம பயிற்சியை ஒழுங்கா பண்றோமா அப்படின்ற ஒரு கேள்வி. இப்ப நிறைய நம்மளால எனக்கு இன்னைக்கு பண்ணவே முடியல அப்படின்னு நிறைய பேரு அந்த லேம் எக்ஸ்கியூஸ் நம்மளே நாம சொல்லிக்கிறோம் சில நேரத்துல. ஆனா பயிற்சி செஞ்சே தீரணும், அப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு காலையில எழுந்துச்சு நம்ம ரொட்டீன் ஒர்க் நார்மலா நம்மளால செய்ய முடியும். முடியாதுன்னு எதுவுமே கிடையாது இந்த உலகத்துல. கண்டிப்பாக எல்லாராலும் முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் மட்டும் நம்ம வச்சிருந்தோம்னா போதும். மகரிஷி நம்மளை கரெக்டா வழி நடத்திட்டு போவாங்க. இன்னொன்னு, மகரிஷியை நம்பணும். நாம எந்த அதாவது உண்மையான குரு நமக்கு கிடைச்சிருக்காங்க. அப்ப உண்மையான குருனா போலி குரு வேற இருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியும், எல்லாருக்குமே ஒரு சிலர்லாம் இருக்கிறாங்க. இவங்களுடைய என்ன ஆற்றல், இவங்களுடைய ஆராய்ச்சி, மனித சமுதாயம் எல்லாருமே நல்லா இருக்கணும், அவங்க எல்லாருமே உடம்புலயும் சரி மனசளவுலயும் சரி ஆரோக்கியமா அமைதியா பாவப்பதிவுகள்ல இருந்து விடுதலை பெறணும். அதற்குண்டான நுணுக்கமான பயிற்சிகளை அகத்தாய்வு முறையாக கொடுத்திருக்காங்க, தவ பயிற்சியாக கொடுத்திருக்காங்க. எண்ணம் ஆராய்தல், ஆசையை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார். இந்த நான் யார் தான் இந்த ஆன்மீக வாழ்வுக்கு ஒரு வழி. இப்ப நம்மளை நாம யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த பரம்பொருள் தான் நாம வந்திருக்கோம். இதற்குள்ள இருக்கக்கூடிய அந்த உயிர், அந்த உயிரை நடத்தக்கூடிய இந்த ஆன்மா, இறை சக்தி எல்லாமே இந்த உடம்புக்குள்ள இருக்கு. கருமையம் அப்படிங்கிறது அந்த ஜீவகாந்த வித்து சக்தி, அந்த வித்து குழம்பு. உயிர் மையம்னு சொல்றோம், நம்ம மூலாதாரம் கருமையம்னு சொல்றோம், வித்து மையம்னு சொல்றோம். எல்லாமே இதுல இருந்து, இந்த உயிர்ல இருந்து வரக்கூடிய அலைகள் தான். அப்ப இந்த உயிர் யார்கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படின்னா நம்ம அப்பா அம்மாட்ட இருந்து, அப்புறம் முன்னோர்கள் வழியா வித்து வழியாக நம்ம தொடர்ந்து வந்திருக்கோம். அப்ப இதுல இருக்கக்கூடிய இப்ப நம்ம நம்ம உடம்ப டீடாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா வேதிக்கு மாத்திரை மருந்து சாப்பிடுற மாதிரி மனசுல உள்ளதை டீடாக்ஸ் பண்றதுக்கு மனவளக்கலை பயின்றாலே போதும், பயிற்சி செஞ்சாலே போதும். ஸோ மனசுல உள்ள களங்கங்கள், குப்பைகள் இதெல்லாம் டீடாக்ஸ் பண்ணக்கூடிய வேலையை பண்றதுதான் நம்மளுடைய மனவளக்கலை பயிற்சி. இந்த இந்த பயிற்சி இது மட்டும்தான் பண்ணுதா அப்படின்னா அதை மட்டும் பண்ணல. நம்மளை மேன்மைப்படுத்துது, தூய்மைப்படுத்துது, நம்மளுடைய அடுத்தடுத்த முன்னேற்றத்துக்கும் நம்மளுடைய ஞான வழிக்கும் முக்தி முழுமை பேருக்கும் வழிவகுக்குது இந்த பயிற்சி. கடவுளுடைய பிளான் எப்பவுமே பெஸ்ட் தான். சில நேரம் நமக்கு அந்த ப்ராசஸ் கொஞ்சம் வலி இருக்கிற மாதிரி இருக்கும், கடினமாக இருக்கும்.
ஆனா என்னைக்குமே அந்த கடவுளுடைய அந்த சைலன்ஸ் வந்து சும்மா போகாது. அந்த சுத்த வெளி அப்படிங்கிறது சைலன்ஸ் தான். அதே சைலன்ஸ நமக்குள்ள குடுத்துட்டோம்னா போதும். எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசினா போதும். பேசாம இருக்க வேண்டிய இடத்துல அமைதி காத்தா போதும். இதுதான் அந்த அளவு முறை. இந்த டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்றது, அளவு முறை காக்கிறது தான் ரொம்ப எல்லாருக்குமே கடினமாக இருக்கு. ஆனா இத வந்து நம்ம நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு ஒரு எல்லா வாய்ப்புகளும் நம்மள சுத்தி இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டீஸ் எல்லா இடத்துலயும் அதாவது மகரிஷி சொல்லுவாங்க, ஒரு கதவ திறந்து வச்சுட்டு தான் இன்னொரு கதவையே மூடுவாங்க. இறையாற்றல். அப்ப எல்லா பக்கத்துலயும் வாய்ப்பு திறந்து தான் இருக்கு. ஆனா கரெக்ட்டான வாய்ப்பு நமக்கேற்ற வாய்ப்ப கரெக்ட்டா தட்டுறதுக்கும், திறக்கறதுக்கும் தான் நமக்கு தெரியணும். ஒரு எறும்பு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுக்கு முன்னாடி எத்தன தடை இருந்தாலும், அது கீழயோ, மேலயோ, சைட்லயோ, பக்கம் எந்த வழியிலயாவது பூந்து அத தாண்டி தன்னுடைய தேடலுக்கு ஏத்த உணவு, தன்னுடைய அ எந்த இடத்துக்கு போணும், அதனுடைய உணவு எடுத்துட்டு போணும் அப்படின்னா, அத்தன தடைகளையும் கடந்து போகும். தடைகளையும் அங்கேயே விட்டுடும். அந்த தடையும் சேர்த்து தூக்கிட்டு போகாது, சுமக்காது. ஆனா நாம என்ன பண்றோம் அப்படின்னா, எல்லாத்தையும் சுமக்க ஆரம்பிச்சுர்றோம். ஒரு கஷ்டம் அப்படின்னா, அத நினைச்சு நினைச்சு முன்னாடி அப்படி நடந்துச்சே, அவங்க இப்படி பேசினாங்களே, நாளைக்கு இப்படி ஆகப் போதோ, இந்த மாதிரி நடக்குமோ, இப்படி ஒரு கற்பனையா சுமந்து சுமந்து நாம ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம மனசையும் சங்கடப்படுத்திட்டு, இன்னொருத்தவங்களையும் டார்ச்சர் பண்ணி, இத்தனை பிரச்சனைகளையும் சுமந்து சுமந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டே இருக்கிறதுனால தான் நம்ம உடம்பும் மனசும் வெயிட் ஆயிடுது. இன்னைக்கு ஏன் ஓவர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா இதனாலதான். எதையுமே ரொம்ப லைட்டா எடுக்கிறதுக்கு பழகிக்கணும். அது எப்படி லைட்டா எடுக்க பழகிக்கிறது? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இது ஏற்கனவே சொல்லியிருப்பேன். 1 கிலோ மல்லிப்பூ, 1 கிலோ இரும்பு துண்டு. ஒரு ஆசிரியர் வந்து ஒரு மாணவர்கிட்ட கேட்டாங்க. 1 கிலோ மல்லிப்பூ இருக்கு, 1 கிலோ இரும்பு துண்டு இருக்கு. இதுல எதுப்பா வெயிட் அப்படின்னு. எல்லாருக்குமே ஆப்வியஸ்லி தெரியும். 2மே ஒரே எடை தான். ஆனா, அந்த இரும்பு துண்டுக்கு தான் வெயிட்டேஜ் அதிகம் இல்லையா? இது மென்மையானது. இது கடினமானது. அது ஏன்டா இப்படி சொல்ற? 2மே ஒரே கிலோ தானே! ஒரு கிலோ தானே 2மே அப்படின்னு. சரிங்க வாத்தியாரே. அவன் சும்மா ஒரு கிண்டலா சொன்னான். நீங்க எடுத்துட்டு வாங்க. அ நான் இது மேலயா தூக்கி வீசுறேன். இது வீசின பொருள் உடையுதா? என்னன்னு பாருங்க. எதுனால உடையுதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இரும்பு துண்டு மாதிரி தான் இரும்பு துண்டு வாழ்க்கை அப்படிங்கிறது நாம எப்படி ஃபேஸ் பண்றோம், எப்படி பார்க்குறோம், அத மென்மையா, ஈஸியா, லைட்டா பார்த்தோம் அப்படின்னா, அது ரொம்ப ஈஸியா மூவ் ஆகும். அதுக்கு ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் இல்ல. நம்ம பயிற்சிகள் செய்யணும். டெய்லி கடவுளுக்கு நன்றி சொல்லணும். யாருக்கோ தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்கு வந்து பதிவுகள் விலகணும் இல்லையா? கர்மா கழியணும். கருமையும் தூய்மையாகணும். அப்ப அதுக்கு நன்றி சொல்லி பழகுறது. அடுத்தது மன்னிப்பு குடுக்கறதுக்கும், மன்னிப்பு கேட்கறதுக்கும் மறக்கக்கூடாது. இதுதான் மகரிஷி வந்து டெய்லி நம்ம வந்து துரியதவம் பண்ணிட்டு அகத்தாய்வு பண்ணுங்க. அப்பதான் அந்த நைட்டு தூங்கும்போது ஏன் செய்ய சொல்றாங்க? அகத்தாய்வு பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் அதுக்காக ஒதுக்குங்க. புதுசா அதாவது இன்ட்ராஸ்பெக்ஷன் புதுசா அகத்தாய்வு 1, 2 அப்படி கத்துக்கிறவங்க கிட்ட இத சொல்லுவாங்க. அப்ப பயிற்சி செய்யும்போது தான், அந்த துரியத்துல இருக்கும்போது தான் தப்பு எது? நான் இன்னைக்கு காலையில இருந்து நைட் வரைக்கும் என்ன செஞ்சேன்? யாருகிட்ட திட்டு வாங்குனேன்? யார நான் திட்டுனேன்? என்ன யாரு ஹர்ட் பண்ணாங்க? நான் யார ஹர்ட் பண்ணேன்? அப்படிங்கிறதெல்லாம் ஒன் பை ஒன்னா நமக்கு தெரிய வரும். இன்னைக்கு யார்கிட்டயாவது உதவி வாங்கிட்டு நன்றி சொல்லாம விட்டுட்டேனா? வீட்லயே
மனைவி இருப்பாங்க, மகள் இருப்பாங்க, பிள்ளைங்க இருப்பாங்க. சாப்பாடு நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம சொல்றோமா? ரொம்ப நல்லா இருக்கு. அப்ரிஷியேட் பண்றோமா? தேங்க்ஸ் சொல்றோமா? கடவுளுக்கு நன்றி சொல்லி காயக்கல்பம் 10 அஸ்வினி முத்ரா போட்டு ஓஜஸ் போட்டு காயக்கல்பம் கடவுளுக்கு நன்றி சொல்லி இந்த உணவு ஒரு பிடி உலகில் உலக ஒற்றுமை கண்டிடுன்னு மகரிஷி சொல்லுவாங்க. உழைப்பினால் அதை உலகிற்கு தந்திடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த ஒரு பிடி உணவுலயே உலகத்தையே கொண்டு வந்துட்டாங்க. அப்ப அந்த உலகத்துக்கு எப்படி நாம திருப்பி கொடுக்க முடியும் அப்படின்னா உழைப்பினாலதான் கொடுக்க முடியும். நம்மளுடைய டியூட்டி தான் நம்ம செய்யணும். அப்ப நம்ம டியூட்டி செய்ய செய்யதான் நம்ம வந்து அந்த நன்றி உணர்வு நாம காட்ட முடியும். நம்ம கண் முன்னாடி நமக்கு யார் யாரெல்லாம் இருக்காங்களோ இவங்களுக்கு நம்ம தனி மனித அமைதிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம உடம்புக்கு நாம எப்படி நன்றி சொல்றது? நம்ம உடற்பயிற்சி செஞ்சு அப்ப இந்த கால் அமுத்தும் போதெல்லாம் சொல்லுவாங்க, ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி செய்யும் போது கால் நன்றி சொல்லும், பாதம் நன்றி சொல்லும். இத்தனை நாள் நீ என்னை கவனிக்கல, இப்பவாவது நீ கவனிக்கிறியே அப்படின்னு பாதம் வந்து நன்றி சொல்லுமா. வயிற்று மசாஜ் பண்ணும்போது வயிறு நன்றி சொல்லுமா. அந்த மாதிரி ஒவ்வொரு பாகமும் நாம வந்து நினைச்சு அந்த ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் இது எல்லாத்தையும் கவனிச்சு கவனிச்சு செய்யும் போது ஒவ்வொரு உறுப்பும் அந்த ரத்த ஓட்டம் அந்த பஞ்சபூதங்களும் வந்து நமக்கு ஒத்திசைவாக மாறுமா. இதை நாம என்ஜாய் பண்ணிருக்கோமா, அனுபவிச்சிருக்கோமா, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கோமா? அதனாலதான் மகரிஷி கண்களை மூடி உடற்பயிற்சி செய்யுங்க. இது நம்ம உடற்பயிற்சி மெக்கானிக்கலா தான் நிறைய பேர் செய்யறத நான் பாக்குறேன். மனசை குவிச்சு கண்கள் மூடிட்டு நியூஸ் ஒரு பக்கம் போட்டுட்டு இன்னொரு பக்கம் குக்கரை ஆன் பண்ணிட்டு அந்த பக்கம் நான் வச்சேனா சாதம் வெந்துச்சா போய் வடிக்கணுமா, இது இது இல்ல உடற்பயிற்சி. செய்யற பயிற்சிய முழு மனசோட ஒன்றில் கவனமாக இருக்கும் போதுதான் பிரபஞ்ச ஆற்றலே அங்க வந்து குவியும். பிரபஞ்சம் வேற நான் வேற இல்லை அப்படிங்கிறது தான் இங்க நாம புரிஞ்சுக்கணும். அப்ப பிரபஞ்சம் அப்படிங்கிறது நமக்கு ஒத்திசைவாக கண்டிப்பாக இருக்கும். இதுதான் நம்ம இது உடல் தளர்த்துதல் அப்படிங்கிறதுல நாம என்ன பாக்குறோம், ஒவ்வொன்னா நாம கவனிக்கிறோம். உண்மையிலே உடம்பையும் மனசையும் தளர்வாக வைத்திருக்கிறோம் போது நம்ம அந்த இமோஷனல் ஸ்டேஜ்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப அமைதியான நிலைக்கு நாம வர்றோம். உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா பாதத்தை தளர்த்துறோம், கெண்டை கால்களை தளர்த்துறோம். இப்படி ஒவ்வொன்றா நம்ம ரிலாக்ஸ்ன்னு சொல்லும் போது நம்ம மனசு எங்கெல்லாம் குவியுதோ அந்த இடத்துல உள்ள உறுப்புகள், அந்த செல்கள், ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம், உயிர் ஓட்டம் ஒவ்வொன்றும் அதுல ஓடக்கூடிய அந்த அறிவு, அதை சுத்தி உள்ள தசைகள், அந்த இடம், வெற்றிடம் எல்லாமே நம்ம கவனிக்கும் போது அது நமக்கு வந்து இயற்கை நீ இத்தனை நாள் நீ செய்யல, இப்பவாவது நீ என்ன கவனிக்கிறேன்ட்டு நமக்கு உண்மையிலேயே அவ்வளோ பாதம் நமக்கு கீழே விழக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தா கூட பூமி தாங்கிக்கும். வெயில்ல நிக்கிற சூழ்நிலை, உச்சி வெயில நிக்கக்கூடிய கால் கடுக்க செருப்பு இல்லாம நடக்கக்கூடியது இருந்தா கூட அந்த வெப்பத்தை தாங்கிக்கக்கூடிய சக்தி பாதத்துக்கு வந்துடும். எல்லா சூழ்நிலையும் ஒத்திசைவாக இருக்கிறத நம்ம கண் கூட பார்க்க முடியும். அப்ப இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றுமே இது இப்ப தனி மனித அமைதி. இந்த பயிற்சிகள் நாம செய்யும் போது நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி உடற்பயிற்சியிலும் சரி, உடற்பயிற்சியே தவமாக செய்யும் போது அப்ப ஒவ்வொரு இன்னர் ஆர்கானும் அதற்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் அந்த அணு அடுக்கு சீர்குலைவெல்லாம் அதை வந்து கரெக்டா அலைன் பண்ணும். அதை சரிவர வடிவமைச்சு சீரமைச்சு நமக்கு பிரச்சனை இல்லாம நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு கொடுத்து நமக்கு ஆற்றலை பெருக்கி நமக்கு பேலன்ஸ் பண்ண வைக்குது இந்த உடம்ப. அப்ப இந்த உடம்ப பேலன்ஸ் பண்ணி புத்துணர்ச்சியோட நாள் முழுக்கவும் இருக்கும் போது மனசு வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆகுது, பீஸ்ஃபுல்லா இருக்கு, நம்மளால நிதானத்தோட இருக்க முடியும்.
அப்ப நம்மளை சுத்தி யாராவது ஒரு வேலை செய்ய சொன்னா கோவம் வருமா? யாரோ ஒருத்தவங்க செய்ய சொல்றாங்க, என்னால முடியல அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஏன்னா நான் இங்க உடற்பயிற்சி செஞ்சுட்டு, மனசுக்கு உண்டான பயிற்சி செஞ்சுட்டு, தற்சோதனை செஞ்சுட்டு, காயக்கல்பம் பண்ணிட்டு, அப்ப யார் எது சொன்னாலும் ரொம்ப இன்முகத்தோட, அன்பா அவங்களுக்கு அது அவங்கள நேசிச்சு நம்மளால செய்ய முடியும். அவங்களுக்கு உதவி செய்ய முடியும். அவங்களுக்கு கேட்டத வேலை செஞ்சு கொடுக்க முடியும். இப்ப ஃபேமிலி பீஸ் வந்துடுதா? மாமியாரோ, மாமனாரோ, இல்ல கொழுந்தனாரோ, நாத்தனாரோ, மகளோ, மகனோ, அண்ணனோ, தம்பியோ, அக்காவோ, தங்கச்சியோ, எந்த உறவுகள் கணவன், மனைவி இந்த எந்த பந்தங்களாக இருந்தாலும், மனைவி கிட்ட உண்மையிலேயே அந்த மாரி கப்பில் அ எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். "உனக்கு முடியலையா? நான் செஞ்சு குடுக்குறேன்." அப்படின்னு மனைவி செய்யறதுக்கும் சரி, கணவன் செய்யறதும் சரி, "நீ இத பண்ணு, நான் இத செய்யறேன்." அப்படின்னு பிரிச்சு, அவங்க 2 பேருக்குள்ள அந்த ஒத்துமையா ஒருத்தர் இந்த வேலைய பாரு, நீ இத பண்ணு. உன்னால உட்கார்ந்துட்டு தான் செய்ய முடியுதா? நீ இத பார். நான் நின்னுட்டு நான் செய்யறேன். இந்த மாரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருந்தா, வீடும், குடும்பமும் எவ்வளவு சந்தோஷமா, மகிழ்ச்சியா இருக்கும். இதுதான் ஆன்மீக வாழ்வு. அப்ப வீட்ல பிரச்சனைன்னு வந்தா, மனம் விட்டு பேசிட்டா, தீராத பிரச்சனையும் தீர்ந்துடும். ஆனா, பயிற்சி செய்யாத உங்க வீட்ல பார்த்தோம்னா, யாரு முதல்ல இறங்கி வந்து பேசுறதுன்றதுல தான் ஈகோ அங்க தல தூக்கி நிக்கும். பல உறவுகள் இந்த மாரி பிரச்சனையில தான் பிரிவு. அ நான் பேச மாட்டேன். நான் இறங்கி வரமாட்டேன். என்னால முடியாது. நான் இப்படித்தான் இருப்பேன். அப்படின்ட்டு பிடிவாதம். இந்த பிடிவாத குணம் அப்படிங்கிறது தான் வாதமாக ருமட்டாய்டு. நெறைய பேருக்கு வாதம் வர்றதுக்கு காரணம் இந்த பிடிவாத குணம் தான். ஸோ எந்த இடத்துலலாம் நம்ம வந்து அ ரொம்ப ஸ்டபர்னா இருக்கிறோமோ, அந்த இடத்துல வளைஞ்சு கொடுக்கிற தன்மை அப்படிங்கிறது குறைஞ்சு போயிடுது. நம்மளுடைய உடற்பயிற்சியே நமக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி குடுத்துரும். உடல் அளவுலயும், மனசளவுலயும். ஸோ புதுசா ஏஜ்டு பீப்பிள் கூட எக்ஸர்சைஸ் செய்யறவங்க 80 வயசுக்கு மேல 90 வயசுக்குள்ள 90 வயசுல ஒருத்தவங்க விஎஸ்பிலலாம் கோல் ஊனிட்டு நடந்து வருவாங்க. அவங்களால சமணம் போட்டு உட்கார முடியாது. வஜ்ராசனம் போட முடியாது. இப்படி இருக்கிறவங்க கூட பயிற்சி செய்ய வஜ்ராசனம் போட முடியலையாங்க, பரவால்ல நீங்க சமணம் போட்டு உட்காருங்க. இல்ல சேர்ல உட்கார்ந்துக்கோங்க. நீங்க எப்படி கம்ஃபர்டபுளா இருக்கீங்களோ, அப்படி கம்ஃபர்டபுளா இருங்க. அப்படின்னு தான் அவங்களுக்கு நாங்க ட்ரெயின் பண்ணுவோம். அந்த மாரி நெறைய இடத்துல நாங்க அ விஎஸ்பில ஒரு 3 டேஸ் இந்த இன்டர்நேஷனல் யோகா டேக்காக 2, 3 கிராமம்லாம் போயிருக்கோம். அந்த மாதிரி கிராமத்துலலாம் நீங்க நாங்க சொல்லும்போது, "வாழ்க வளமுடன்" நீங்க சொல்லுங்க. உங்க யாரா இருந்தாலும், உங்களுக்கு யார் பிரச்சனை குடுத்தாலும், உங்களுக்கு கிச்சன்ல அடுப்பு எந்த பிரச்சனையாக இருந்தாலும், மளிகை வரல, ஏதோ ஒண்ணு, கடுகு இல்ல, எது இல்ல, இந்த மாரிலாம் எதுனாலும் சிலிண்டர் தீர்ந்து போகுதா? எதுக்குனாலும் வாழ்க வளமுடன் சொல்லுங்க. உங்க வீட்டுக்காரர் பேசுறாங்களா? மாமியார் பேசுறாங்களா? வாழ்க வளமுடன் மனசோட சொல்லுங்க. நம்ம மனசோட, அன்போட சமைக்கும்போதும், வாழ்க வளமுடன்னு சொல்லும்போதும், எல்லா ஜடப்பொருள்லயும் இருக்கக்கூடியதும், எல்லா உயிர் பொருள்லயும் இருக்கக்கூடியதும், எல்லாவற்றிலும் நீக்கமற நிறைந்திருப்பது தான் இறைசக்தி. ஸோ ஒரு செருப்புனா தூக்கி போடுறது, சாப்பாடு வேண்டான்னா தட்ட தூக்கி வீசுறது, புக்க தூக்கி வீசுறது, பேக்க கொண்டு வந்து அப்படியே தூக்கி சோஃபால போடுறது. இப்படி நாம பிள்ளைங்கள பழக்கணும் அப்படின்னா, பிள்ளைங்க எப்படி நம்ம வழிக்கு வருவாங்க? அப்போ நம்ம பிள்ளைங்கள பழக்கணும்னா, ஒவ்வொன்னத்தையும் கடவுளா மதி. அந்த காலத்துலலாம் மிதிச்சுட்டியா? தொட்டு கும்பிடு. தாத்தா, பாட்டிய தொட்டு கும்பிடு. அப்பா, அம்மாவ தொட்டு கும்பிட்டுட்டு போ. எக்ஸாம் எழுத போறியா? பிறந்த நாளா? எல்லாத்துக்கும் ஒரு ஃபங்ஷனா? தீபாவளியா? பொங்கலா? வருஷ பிறப்பா? ஒவ்வொரு விஷயத்துக்கும் கால்ல தொட்டு கும்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. கால்ல தொட்டு கும்பிடுறது அப்படிங்கிறது, இந்த பூமிய தொட்டு கும்பிடுற மாதிரி. பூமிய தொட்டு கும்பிடும்போது, அந்த பஞ்சபூத சக்திய நாம ஈர்க்கிறோம்.
இந்த உயிர் கொடுத்தவங்க அப்பா அம்மா. அப்ப அந்த அப்பா அம்மாவை நம்ம தொட்டு வணங்கும் போது அந்த பணிவு வரும். அந்த பணிவு வரும்போது அவங்கள வந்து மதிக்கணும் அப்படிங்கிற அந்த தன்மை வரும். பேச்சுல ஒரு இனிமை வரும், அன்பு வரும். இத்தனையும் இத்தனை விஷயங்கள் வந்து அதுல அடக்கமா குடுத்திருப்பாங்க. ஆனா அதெல்லாம் நம்ம வந்து நெறைய மாறிட்டோம். இன்னைக்கு ட்ரெண்டு, வாழ்க்கை முறை, தனி குடித்தனம் இப்படிங்கிறதுனால நெறைய மாறி மாறி வந்ததுனால, நம்மளுடைய வாழ்க்கை முறையே என் இஷ்டத்துக்கு நான் வாழ்றது தான் சுதந்திரம் அப்படிங்கிறதுல வந்து நிக்குது. இன்னைக்கு வேர்ல்டு சாம்பியன் செஸ் சாம்பியன் குகேஷ் அவங்களோடத நீங்க பாருங்க. அந்த பையன் 4 மணிக்கு எழுந்திரிக்கிறாங்க. அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து அவ்ளோ அழகா இருக்கு. கொஞ்சம் நீங்க அவங்களோட ஷார்ட்ஸ் வீடியோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். உண்மையிலேயே நான் ரொம்ப இப்ப பரவால்ல. முன்ன இருந்ததுக்கு இப்ப உள்ள இளைய சமுதாயம் எவ்வளவோ ஃபார் பெட்டரா வளர்ந்துகிட்டு வராங்க. அம் தேச மங்கையர்கரசி அம்மாவுடைய பையன் கிருத்திக் அவங்க பேரு. இந்த ஸ்டூடண்ட்ஸ் கேம்ப்ல பேசியிருந்தாங்க. ரொம்ப அழகா பேசியிருக்காங்க. நான் வந்து விடுமுறை விட்ட கையோட நான் வந்து வெளிநாட்டுக்கு ஆஸ்திரேலியா, அமெரிக்கான்னு போணும்னு நெனச்சேன். ஆனா, அதுலெல்லாம் கிடைக்காத இன்பம் எனக்கு வந்து இங்க ஆழியாறு அறிவுத்திருக்கோயில்ல கிடைச்சது அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லுவான். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்ப இந்த மனவளக்கலை பயிற்சிகள் நம்மள அந்த அளவுக்கு பக்குவமாக்குது. மனசு வந்து அன்பாக்குது, இதமாக்குது. நம்ம மனச இதமா வச்சுக்கிறதுக்கு வழிமுறைகளை சொல்லிக் குடுக்குது. அந்த காலத்துல குழந்தை பருவத்துல எல்லாம் ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால், சி ஃபார் கேட், டி ஃபார் டால், இ ஃபார் எலிஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. யங் ஏஜ்ல இப்ப அதுக்கப்புறம் வந்த யங் ஏஜ்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஏ ஃபார் ஆண்ட்ராய்ட், பி ஃபார் ப்ளூடூத், சி ஃபார் கரன்சி, டி ஃபார் டான்ஸ், இ ஃபார் என்ஜாய்மெண்ட். இப்படி ஓல்ட் ஏஜ்ல என்ன ஆகுது? ஏ ஃபார் ஆர்த்ரைட்டிஸ், பி ஃபார் பிளட் பிரஷர், சி ஃபார் கொலஸ்ட்ரால், டி ஃபார் டயபிட்டிஸ், இ ஃபார் எமர்ஜென்சி. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்து நமக்கு வந்து மனவளக்கலை அப்படிங்கிற ஒரு பயிற்சி ஏடிஎஸ் அக்செப்டன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட், டி ஃபார் டாலரன்ஸ், எஸ் ஃபார் சாக்ரிஃபைஸ். இந்த 3 விஷயங்கள் ஏற்புத்தன்மையும் சரி, சகித்து கொள்ளக்கூடியதும், பொறுமை, அந்த காலத்தை முறையோட அளவோட அதை எப்படி பயன்படுத்திக்கணுங்கிற தன்மை, வாய்ப்பை எப்படி நாம அழகா பயன்படுத்திக்கணுங்கிற தன்மை நமக்கு வந்து அழகா மகரிஷி கொடுத்திருக்காங்க. இந்த மனவளக்கலை பயிற்சி உண்மையிலேயே சக்தி வாய்ந்த பயிற்சி. மனவளக்கலை பயிற்சி முழுமை நல நல்வாழ்விற்கான பயிற்சி தான் இந்த மனவளக்கலை பயிற்சி. நல்லவங்களுக்கு எல்லாருக்கும் சோதனை வரும். ஏன்னா கடவுள்கிட்ட நெருக்கமா நாம எல்லாம் இருக்கிறோம். நம்மளை கிளென்ஸ் பண்ணுது, ஒவ்வொரு நாளும் கிளென்ஸ் பண்ணுது. ஆனாலும் நமக்கு நம்பிக்கையும் மனோசக்தியும் நமக்கு மகரிஷி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நான் இருக்கேன், நான் இருக்கேன், என்னால முடியும், என்னால முடியும், உன்னால முடியும், உன்னால முடியும் அப்படின்ற அந்த ஒரு தன்மை நமக்குள்ள ஊட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்ப எவ்வளவு பிரச்சனை, நோயோ எந்த ஒண்ணு வந்தாலும் என்னால முடியும் அப்படின்ற அந்த ஒரு சக்தியை வந்து குரு நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. டிவைன் எனர்ஜியை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சில விஷயம் வந்து நம்மளால எல்லாமே நம்ம கண்ணால தான் பாக்குறோம். ஆனா உள்ளத்தால வழியை காட்டக்கூடியவங்க தான் நம்மளோட குரு. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? உள்ளே கடை, உள்ளே கடை, உள்ளே கடை. உள்ள அகநோக்கு பயிற்சி தான் எல்லாமே. நல்லவங்க சோதனைக்கு உள்ளானாலும் பாதிப்புக்கு உள்ளாக மாட்டாங்க. கண்டிப்பா இறைசக்தி சூழ்ந்தெழுத்து மாற்றலால அவங்கள அருட்காப்பாக ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நமக்கு பெருசா வரக்கூடியதாக இருந்தாலும் அது மலை போல வர்றது பனி போல விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஈஸியா நம்மளால கடக்க முடியும். அந்த சக்திய மனோசக்திய மகரிஷி கொடுத்துடுறாங்க. ஈஸியா நமக்கு வந்து இந்த உலகத்துல கெட்ட பழக்கம் தான் அடிக்ட் ஆறோம். ஆனா நல்ல பழக்கத்தை வளர்த்துக்கிட்டே இருக்கணும். கெட்ட பழக்கத்துல இருந்து நல்ல பழக்கத்துக்கு வரணும் அப்படின்னா நல்ல பழக்கத்தை அதுக்கு மகரிஷி வந்து
அதை சப்ஸ்டிடியூட் பண்ணி நல்ல விஷயத்த போடுங்க. நிறைய விஷயங்களை படிங்க. நிறைய நல்ல புத்தகங்களை படிங்க. பயிற்சி பண்ணுங்க. தவம் செய்யுங்க. அகத்தாய்வு செய்யுங்கன்னு தான் திரும்ப திரும்ப சொல்றாங்க. இதை நாம செஞ்சுட்டு வந்தாலே நம்மளுடைய உடம்பும் மனசும் டீடாக்ஸ் ஆகி பியூரிஃபையா இருக்கும். ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் நாம செய்யறதுதான் நமக்கு திரும்பி வரும் அப்படிங்கிறது. கர்மா இஸ் அ பூமராங் அப்படின்னு. நம்ம நல்லது செஞ்சா நமக்கு நல்லது வரும்ன்றது நமக்கு தெரியுது இல்ல. அப்ப ஏன் நம்ம நல்லதை செய்ய மாட்டேங்குது? இது நம்ம மனவளக்கலையில இருக்கிறவங்க தப்பிச்சாங்க. மீதி யோகால இருக்கிறவங்களும் தப்பிச்சாங்க. ஏன்னா கர்மாவை வெல்லக்கூடிய சக்தி யோகா செய்யறவங்களுக்கு உண்டு. அந்த விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னா அந்த மதியையும் அந்த பயன்படுத்தக்கூடிய முறைய மகரிஷி குரு தான் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த அந்த கைடன்ஸ் நமக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். குரு கிட்ட இருந்து நமக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். இதை நாம கண்கூடா பார்க்கலாம். ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம பார்க்கலாம், அனுபவிக்க முடியும், உணர முடியும். வாழ்க வளமுடன். இந்த ஆன்மீக வாழ்வு நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குது, மனசை மென்மையா வச்சுக்கிறதுக்கு கொடுக்குது, இதமா வச்சுக்கிறதுக்கு முடியுது. குடும்பத்திலையும் சரி, தனி மனித அமைதியும் சரி, குடும்ப அமைதியும் சரி, அக்கம் பக்கத்துல உள்ளவங்க, சுத்தி உள்ளவங்க எல்லார்கிட்டையும் அன்போட அமைதியோட ஒத்திசைவோட இருக்க முடியுது. இதுதானே நமக்கு ஹாப்பி ஹார்மோன்ஸையும் சுரக்க வைக்கும். அப்ப நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கண்ணில் பார்க்க முடியாது. ஹாப்பி ஹார்மோன்ஸ்ன்னு எல்லாருமே சொல்றாங்களே, டோபமைன், செரோட்டோனின் அப்படின்லாம் சொல்றாங்களே, ஆக்சிடாசின் அப்படின்னு. அது எப்படி நமக்கு தெரியும்? நான் ஹாப்பியா இருக்கேன்றது நான் என் மனசு ஃபீல் ஆகுது இல்ல. நான் சந்தோஷமா எல்லாருக்கும் செய்ய முடியுது இல்ல. எல்லாருக்கிட்டையும் நிதானத்தோட பழக முடியுது இல்ல. என்னுடைய அளவு முறையை தெரிஞ்சுக்க முடியும். அப்ப இதுதான் நம்ம நிம்மதியா நிதானத்தோட அமைதியோட வாழக்கூடிய தன்மை. இதுதான் ஆன்மீக வாழ்வு. இந்த வாழ்க்கை முறையை நமக்கு அழகாக வடிவமைச்சு கொடுத்திருக்கிறது மனவளக்கலை பயிற்சி மகரிஷி அழகா கொடுத்திருக்காங்க. இதை நாம பயன்படுத்தி வாழ்க்கையில மென்மேலும் நாம முன்னேறிக்கிட்டே இருக்கணும். நம்ம முக்தி அடையணும். அங்கிருந்துதான் வந்திருக்கோம், அங்கதான் போக போறோம். வழியில எத்தனையோ தடங்கள் வந்தாலும் அந்த தடையை நீக்கி 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 நம்மளை செதுக்கிட்டே நம்ம போயிட்டே இருப்போம். வாழ்க வளமுடன். இந்த நல்வாய்ப்பினை நல்கிய அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அனைவரும் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயு, நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் உண்டு. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளம்.